ஆடி மாதம் பிறந்துவிட்டால் அம்மன் கோவில்களில் திருவிழா கோலம்தான். ஆடி மாதத்தில் இருந்துதான் நம் பண்டிகைகள், விரதங்கள், உற்சவங்கள் எல்லாமே துவங்குகின்றன. பொதுவா ஆடி மாதத்துக்கு அம்மன் மாதம் மற்றும் அம்பாள் மாதம் என்ற சிறப்பும் உண்டு. ஆடி மாதத்தில்தான் அம்மனின் சக்தி இருமடங்காக இருக்கும் என்பது ஐதீகம். திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொண்டு அம்மனை வழிபட்டு வர அவர்களது மாங்கல்ய பலம் கூடும் என்பார்கள். எனவே கோவில்களிலும் வீடுகளிலும் அம்மனை ஆதி பராசக்தியாக போற்றி வணங்கி வழிபட வேண்டும். பருவ காலம் மாறக்கூடியது. ஆடி மாதம் விடைபெற்று செல்லும் கடும் வெயிலும் வருகை தரும் காற்றும் சந்திக்கும் காலம் அது. அப்போது ஒரு வகையான வெப்பம் நிலவும். அந்த வெப்பத்தை நம் உடல் தாங்கிக் கொள்ள வேண்டியே ஆடிக்கூழ் காய்ச்சி அம்மன் கோவில்களில் வழங்கப்படுகிறது. கல்வி, செல்வம் மற்றும் வீரம் என மூன்றையும் தருபவள் அன்னை பராசக்தி. இந்த மாதத்தில் அவளை வணங்கி வளம் பெறுவோமாக.